மீஷோவில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து மூவ் ஆகும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்விகளை நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீஷோவில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்க நிறைகள் குறைகளை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அம்மா இதுக்கு முன்னாடி மீஷோ வீடியோ போட்டப்ப நிறைய பேர் வந்து நான் வீட்டுல தான் இருக்கேன், எனக்கு கை குழந்தை இருக்கு, நான் என்னால வேலைக்கு போக முடியல, எனக்கு வயசும் ஆயிருச்சு, நான் வீட்டுல இருந்துகிட்டே பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து மீஷோ எப்படி செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது நானும் எனக்கும் பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கும் ஆசை தாங்க வரும். ஆனா அதுக்கு முன்னாடி மீஷோவில் உள்ள நிறைகள் குறைகளை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது நமக்கு லாபமா நட்டமா அப்படிங்கறத வந்து யோசிச்சு நம்ம இதுல இறங்கலாமா, நம்மளால வந்து இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணுங்க. நமக்கு அதிகமா ரேரா வந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீஷோல எப்படி நம்ம லாபம் வைக்கிறது, நமக்கு எப்படி வந்து பிரைஸ் பண்றது, நமக்கு லாபம் வருமா இல்ல நட்டம் வருமா எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ வந்து உங்களுக்காக இந்த வீடியோ. மீஷோ பொறுத்த அளவுக்கு நம்ம ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்கவே கூடாது, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரவே வராதுங்க. காரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா அந்த பொருளோட நான் பிரைஸ் எப்படி பிக்ஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, வாங்கின 50 ரூபாயை நான் வந்து எடுத்துக்கிட்டு என்னோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து பொருள் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, பெட்ரோல் செலவுக்கு ஒரு 5 ரூபா கால்குலேட் பண்ணிக்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெட்ரோல் செலவு 5 ரூபா பிளஸ் வந்து கொரியர் கவருக்கு ஒரு 5 ரூபா எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலையா, அதுக்கு ஒரு 5 ரூபா. எப்படியே என்னோட லாபம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் என்னோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் வந்து சேல் பண்றோம், சின்ன சின்ன பொருட்கள் தான். சோ வந்து நம்ம லாபம் அதிகமா எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வராது அப்படின்னு சொல்லிட்டு குறைவான அளவே லாபம் வச்சிருக்கங்க. நீங்களும் வந்து ஒரு மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க குறைவான அளவு லாபத்தை நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமா வரும். அதுக்காக நம்மளோட பொருளை வந்து மீஷோக்காரங்களுக்கு நம்ம வந்து நட்டத்துல கொடுக்க முடியாது. சோ அதனால பார்த்து உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் உங்களால வைக்க முடியுமோ அவ்வளவு பிரைஸ் நீங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீஷோல நீங்க ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மீஷோ பிரைஸ் அப்படின்னு உங்களோட பிரைஸை பிக்ஸ் பண்றப்ப நீங்க எப்பயுமே பிரைஸை வந்து நீங்க வாங்கின பிரைஸை விட நீங்க ஒரு 100 200 சேர்த்தி தாங்க வைக்கணும். ஏன்னா வந்து மீஷோக்காரங்க வந்து உங்களை வந்து குறைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வச்சிருப்போம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு நமக்கு கரெக்டா வந்துடும். ஸோ அதனால வந்து நம்ம மீஷோ பிரைஸ் பிக்ஸ் பண்றப்ப நமக்கு வந்து அந்த ராங் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து அதுலயும் நமக்கு வந்து லாபம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. மீஷோ பிரைஸ்லயும் உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க நம்மளால வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். நமக்கு வந்து இதுல நட்டமாகாம நம்மளால வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. உங்களோட பொருள் வந்து நீங்க ஒரு 10 பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 பொருள் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த அமௌண்ட்டுமே லாஸ் பண்ணி விட்டுருங்க. அதனால வந்து ரிட்டர்ன் வராம பாத்துக்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட் எடுத்துக்கலாங்க. கால் மிதி இருக்குல்லங்க, அந்த கால் மிதி வந்து நான் ஒரு ப்ராடக்டா வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கால் மிதி வந்து நான் மல்டி கலர் அப்படின்னு போடாம வந்து நான் கிரீன் கலர் அப்படின்னு போட்டுட்டேன்னு அந்த கிரீன் கலர் தான் வந்து கஸ்டமர் பாக்குறப்ப ஷோ ஆகும். சோ அந்த கிரீன் கலர் மேட் வந்து அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. சோ வந்து நம்ம கிட்ட கிரீன் ஸ்டாக் இருக்காது, இல்லைன்னா மல்டி கலரா இருக்கும். ஆனா வந்து நம்ம மல்டி கலரை வந்து நம்ம இங்க இருந்து அனுப்பி விடுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபரெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க திருப்பி அனுப்பி விடுறப்ப நமக்கு மைனஸ்ல 165 ரூபா வந்து மைனஸ் ஆயிருங்க, நம்மளோட அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சோ வந்து நம்ம அனுப்பி விடுற ப்ராடக்ட் வந்து அவங்க ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்டும் கரெக்டா இருக்கணுங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து தவிர்க்கலாங்க. நம்ம ஒரு பொருளை பேக்கிங் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த பேக்கிங் வந்து சூப்பரா இருக்கணுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஓபன் பண்ணி பாக்குறப்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கணுங்க. அப்படி நீங்க பேக்கிங் வந்து நல்லா பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்சாட்டிஸ்பாக்சன், கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் அனுப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சோ வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல முறையில சக்சஸ் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.